பெண் பிள்ளையா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைய விட்டுட்டு மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த சொத்தை யார் எடுத்துப்பாங்கன்னு சொன்னா அவங்க சகோதரர்கள் எடுத்துக்கொள்வாருங்க. அந்த அடிப்படையில ஸஅத் இப்னு ரபீஉ என்று சொல்லக்கூடிய சஹாபி மரணிச்சிட்டாரு. அவருடைய சொத்துல இருந்து அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. ஆனா அவருடைய சகோதரர், ஏன்னா இந்த சட்டம் அப்ப வரல, அது அரபியனுடைய பழக்கமும் இல்லை. அரபியர்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்குற பழக்கமே அரபியர்களுக்கு கிடையாது. அப்ப அந்த சஹாபியினுடைய சகோதரர் மொத்த சொத்தையுமே எடுத்துக்கிட்டார். உடனே ஸஅத் இப்னு ரபீஉ அந்த சஹாபியினுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவிட்ட 2 பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சு கூட்டு வந்து நிக்கிறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய கணவனுடைய மொத்த சொத்துக்களே அவருடைய சகோதரர் எடுத்துக்கிட்டாரு, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்பதான் இந்த வசனத்துல ஆண்களாக இருந்தால் ஒரு சொத்து இருக்குது, ஆணா இருந்தா அதுல அவருக்கு என்ன செய்யப்படும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 பங்கை ஆண் ஒரு பங்காக எடுத்துக்கொள்ளணும். பெண்களுக்கு அதுல இருந்து என்ன செய்யப்படும், பிரித்து கொடுக்கப்படக்கூடிய அந்த சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியாச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய சகோதரரை கூப்பிட்டு 2 பங்குகளை, அதாவது 2 பெண் பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை 3ஆ போட சொன்னாங்க. அவருடைய சகோதரரை கூப்பிட்டு இறந்து போன சஹாபி எவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாரோ அது 3 பங்காக போட்டு அதுல 2 பங்கை இந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபூதாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல இந்த செய்தி இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது அல்லாஹ்வினுடைய சட்டம். 2 பெண் குழந்தைகளாக இருந்தால் 3இல் 2 பங்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும், 1 பங்கு இதர வாரிசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் கூறான், இறந்து போன ஒருத்தருக்கு 1 பெண் குழந்தை தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான். ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்குது, வேற பிள்ளைகள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா ஃபலஹன் நிஸ்ஃப், அவருடைய சொத்தை அப்படியே பாதியா போட்டோம், அவருடைய சொத்துல பாதி பங்கு அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்தோம். சரி, ஒரு பொம்பளை புள்ள தானே இருக்குது, மொத்த சொத்தையுமே என்ன செஞ்சிடணும், அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோமே, இருக்கிறது ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணுக்கு தான் என்னுடைய எல்லா சொத்தும் அப்படின்னு தகப்பனார் சொல்ல முடியாது, சொல்லவும் கூட, அது அல்லாஹ்வுடைய சட்டம் அல்ல. அவர் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு போனாலும் ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்குது, அவர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்துல பாதி அந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம், மீதி பாதி என்ன செய்யறது, இதர வாரிசுகள் அதுல உள்ள வருவாங்க. யாருங்க, கணவன் ஒரு மனைவி வருவாங்க, பெற்றோர்கள் வருவாங்க, அவரு கூட பிறந்த சகோதரர்கள், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு முறைப்படி அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிறது அல்லாஹ் நியமித்த ஒரு நீதியாகும், இது அல்லாஹ்வுடைய சட்டமாகவும் இது இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்றான்,